1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வேகட்டுங்க, நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டட்டுங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாழைப்பூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்குங்க. இப்போ காஞ்ச மிளகாய் காம்பெலாம் எடுத்துடுங்க, பூண்டு சேர்த்துக்கோங்க, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஜீரணத்துக்காக. இப்போ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. நான் ஒரு நிமிஷம் கழித்து கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா பொடியாக வந்துடும், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ வேக வச்ச வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, ஆரோக்கியமான சூப்பரான நம்மளுக்கு வாழைப்பூ பொரியல் தயாராகிடுச்சுங்க.